Hi students, welcome to Comfree tutorial. In this video, let's see class 9 science chapter 7 work, energy and simple machines part 3. பாஸ் அண்ட் பாண்டர். ஓகே, பாஸ் அண்ட் பாண்டர்னா சிறிது நேரம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when you pedal bicycle on a flat road, your muscles supply energy. in what forms does the muscular energy appear as you ride? ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமம், அதாவது பிளாட் ரோட்ல சைக்கிள் ஓட்டும் போது நமது தசைகள் என்ன கொடுக்குது, எனர்ஜியை கொடுக்குது. அப்ப அந்த மஸ்குலர் எனர்ஜி பல வடிவங்கள்ல என்ன ஆகுது, நம்மளுக்கு மாறுது. அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சமமான சால்ல சைக்கிள் ஓட்டும் போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்குது. what forms does the muscular energy appear as you ride? அப்ப எந்தெந்த வடிவத்துல அது வேறுபடுது, அந்த மஸ்குலர் எனர்ஜி ஓகே எந்தெந்த வடிவத்துல நம்மளுக்கு வேறுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 7.3 ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது மஸ்குலர் எனர்ஜி பல வடிவங்கள்ல நமக்கு மாறுது. இது ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு முன்னாடி இந்த மஸ்குலர் எனர்ஜின்றது பல வடிவத்துல நம்மளுக்கு மாறுது. எப்படின்னா, ஒண்ணு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுது. எதுக்கு, சைக்கிள் நகர்றதுக்காக மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுது. அதாவது நம்ம ஜஸ்ட் சைக்கிள் நம்ம பெடலை மிதிச்சோம்னா அது என்னவா மாறுது, சுத்துது சக்கரம். இப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி எதுக்குன்னா சைக்கிள் நகர்றதுக்கு. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மூமெண்ட், ஓகே நம்மளோட பாடியோட மூமெண்ட், கை கால் அப்படின்றது உடம்போட இயக்கத்துக்கு கைனெட்டிக் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது உடம்புல இருந்து என்ன ஆகுது, வெப்பம் உருவாக்குறதுக்காக தெர்மல் எனர்ஜி. அதே மாதிரி சின்ன அளவுல என்ன இருக்கு, சவுண்ட் எனர்ஜியும், அதாவது சைக்கிள் நகரும் போது சில நேரத்துல என்ன ஆகும், ஒலி உருவாகிறதுக்காக இருக்கிற சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். 7.3 ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றதுல as we have seen, energy is the capacity to do work. The examples that we have discussed till now correspond to the mechanical energy. ஓகே, ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொன்னோம், எனர்ஜி அப்படின்றது என்னன்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகே, எனர்ஜி அப்படின்றது வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, வேலை செய்யக்கூடிய திறன், அதான் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நம்மளால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். எனர்ஜி இஸ் a capacity to do work. The examples that we have discussed till now correspond to the mechanical energy. இதுவரை நம்ம பெரும்பாலும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன தொடர்புடையதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. Okay, but energy can exist in different forms as shown in 7.10. அதாவது பொருட்களோட மோஷன், மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்ன, பொருட்களோட மோஷன் அல்லது பொசிஷன் காரணமா இருக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும், மெக்கானிக்கல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், கார் ஓடுது, அதே மாதிரி கியர் வந்து சுழலுது, இது எல்லாமே மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்ப நெக்ஸ்ட் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொன்னா பொருட்கள் சூடாக அல்லது வெப்பமாக உருவாக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும், நம்ம தெர்மல் எனர்ஜி சொல்லுவோம். நெருப்பு, சூடான பொருள், இது எல்லாமே தெர்மல் எனர்ஜி. லைட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுதான் என்ன, இது கண்ணால் பார்க்கறதுக்கு உதவுற எனர்ஜி தான் லைட் எனர்ஜி. பல்பு, சன்னு, இதெல்லாம் லைட் எனர்ஜின்னு சொல்லலாம். சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ் மூலமா உருவாக்கக்கூடிய எனர்ஜி. எக்ஸாம்பிள் பெல், ஸ்பீக்கர், இதெல்லாம் சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மோஷன்ஸ்க்கு தொடர்புடையது, பொசிஷன் ஆர் மோஷன்ஸ்க்கு தொடர்புடைய எனர்ஜி தான், அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸோட பொசிஷன் அல்லது மோஷனுக்கு தொடர்புடையது எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இன்னொன்னு நியூக்ளியர் எனர்ஜி இருக்கும். அது என்னன்னா ஆட்டம்ஸோட நியூக்ளியர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி. அது எக்ஸாம்பிள் எப்பன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்போ அது வெளிப்படும். கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட், பெட்ரோல், டீசல், இதுல என்ன ஆகும், கெமிக்கல் பாண்ட்ஸ் வடிவில் சேமித்து வைக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னன்னு சொல்லணும், கெமிக்கல் எனர்ஜி. அப்ப இது மாதிரி பட் எனர்ஜி எக்ஸிஸ்ட் இன் மெனி ஃபார்ம்ஸ் as shown in 7.1. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மெக்கானிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இப்ப பார்த்தோம் இல்லையா, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, லாஸ்டா என்ன பார்த்தோம்னா கெமிக்கல் எனர்ஜி. இதுதான் எனர்ஜி எக்ஸிஸ்ட் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி இன் எ பல்ப். அதாவது ஒரு டைப் ஆன எனர்ஜியை மற்றொரு வகையான எனர்ஜியாக நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்ன பண்ணலாம், லைட் எனர்ஜியா மாற்றலாம். எங்க பல்பு. ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி பிளஸ் தெர்மல் எனர்ஜி. அப்ப பல்புக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுது, லைட் உருவாகுது. கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சா என்ன ஆகுது, ஹீட் ஆகுது இல்லையா, அப்ப ஹீட்டும் உருவாகுது. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெண்டு விதமா கன்வெர்ட் ஆகுது. ஒன்னு லைட் எனர்ஜி, இன்னொன்னு தெர்மல் எனர்ஜி. அண்ட் சோ லைட் எனர்ஜி அண்ட் இன்டு தெர்மல் எனர்ஜி ஆஃப் த வாட்டர் இன் அன் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர். அதே மாதிரி எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் இதுல என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டைரக்ட்லி சேஞ்ச் இன்டு தெர்மல் எனர்ஜி. அப்ப மின்சார ஹீட், எலக்ட்ரிக் ஹீட்டர்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகும், தண்ணியை சூடாக்கும் போது என்ன ஆகுது, தெர்மல் எனர்ஜியா மாறுது. The chemical energy is in the food we eat, power our muscles and get converted into mechanical energy. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி அது என்ன பண்ணுது, நம்ம மசில்ஸ்க்கு தேவையான எனர்ஜியா மாறி உடம்போட மூவ்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
Similarly, a ringing bell converts mechanical energy into sound energy. அதே மாதிரி பெல் அடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மெஷின் உள்ள இருக்கிற மெஷின் ரன் ஆகி சவுண்ட் எனர்ஜியா மாறுது. Among these, we will now look more closely at mechanical energy since it's directly connected to the forces and motion as you studied earlier. அப்ப பெல் அடிக்கும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜியா மாறுது. அப்ப இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி தட் கேன் அப்ஜெக்ட். அப்ப நெக்ஸ்ட் அப்ப அமாங் தீஸ் இது எல்லாத்தையும் விட we will now look more closely at mechanical energy. இந்த மேல இருக்கிற எனர்ஜியை விட நம்ம அதிகமா இப்ப நம்ம படிக்க போறது மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். இது எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா ஃபோர்ஸஸ் கூட மோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்றது ஏற்கனவே பின்னாடி கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம். 7.4 மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, மீன்ஸ் அதாவது மெக்கானிக்கல் மெஷின்ஸ் மூலமா உருவாக்கக்கூடிய எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி that an object possesses due to its motion or position. Let us try to quantify that is mechanical energy by using a concept of work. அப்ப இயந்திரத்தின் மூலம் மெஷின்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், இயந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெஷின்ஸ் மூலமா அந்த மெஷினோட மூவ்மெண்ட் அதோட பொசிஷன் காரணமாக அந்த பொருள்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை என்னன்னு சொல்றோம், நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜில தட் இஸ் ரெண்டு முக்கியமான வகைகள் உண்டு. ஒன்னு வந்து கைனெட்டிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். The energy possessed by an object due to its motion is called kinetic energy. அதாவது இயக்கத்தின் மூலமாக மூவ்மெண்ட் மூலமா உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் என்ன ஆகுது, ரன் ஆகுது, இயங்குதா, அதுகிட்ட இருக்கிற எனர்ஜியை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு பொருள் இயங்குவதால் அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஆல் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா மூவிங் மூவ் பண்ற பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், இயக்கம். அப்ப such as moving bicycle or rolling a ball. For example, moving bicycle வந்து என்ன பண்றோம், மிதிக்கிறோம். நகரக்கூடிய பைசைக்கிள் கைனெட்டிக் எனர்ஜி. அதே மாதிரி ஓடுற பால் கைனெட்டிக் எனர்ஜி, நகர்ற காரு கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப மோஷன் அப்படின்னாவே முக்கியமா என்னன்னு சொல்லணும், நம்ம கைனெட்டிக் எனர்ஜி. How much is the energy possessed by an object by the virtue of its motion? It's common to define an object that does not move have zero kinetic energy. Consider an object that starts from rest and acquires a certain velocity under the influence of force. Then by the work energy theorem, the work done by the force will be equal to the energy gained by the object, which is the kinetic energy of the object in the case. இதுல kinetic energy எதனால மாறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கொடுத்திருக்காங்க. இங்க படத்துல என்ன இருக்கு, ஒரு கார் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. படத்துல அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன இருக்கு, 0. அதோட மூவ் ஆகல, அதால அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கு, கைனெட்டிக் எனர்ஜி பொசஸ்ட் பை த வர்ச்சு ஆஃப் இட்ஸ் மூவ்மெண்ட். அததான் என்னன்னு சொல்லுவோம், கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இப்ப இந்த இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, அப்ப இது மூவ் ஆகல, அப்ப இதுவும் என்ன இருக்கு நம்மளுக்கு 0. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகே, வெலாசிட்டி மீன்ஸ் வாட், டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வித் டைரக்ஷன். அததான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பொருள் என்ன ஆகுது, எவ்வளவு தூரம் போகுதோ அதோட பிளஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இனிஷியல் வெலாசிட்டி இங்க என்ன இருக்கு, 0, மூவ் ஆகல. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கு, 0. இப்ப என்ன பண்றோம், கார் மீது பின்ன கார் மீது என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ அப்ளை பண்றோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே, இது ஒரு கீழே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே கார் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகுது, கார் வந்து மூவ் ஆகுது. அப்ப ஃபோர்ஸ் செஞ்ச ஒர்க்க அதுதான் என்னன்னு சொல்லுவோம், W is equal to F into S. ஃபோர்ஸ் மூலமா கார் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, மூவ் ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்லணும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்றோம், V அப்படின்னு சொல்றோம். ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து K அப்படின்னு சொல்றோம். நான் அப்ப இந்த ஒர்க்கு காரணமா காருக்கு என்ன கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. அப்ப இந்த கார் மூவ் ஆகிறது மூலமா என்ன ஆகுது, ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், கார் மூவ் ஆகுது. அப்ப காருக்கு என்ன கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. அதால கார் என்ன பண்ணுது, இப்போ வேகமா நகருது. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி V, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது என்னன்னு சொல்றோம், நம்ம K அப்படின்னு சொல்றோம். அப்ப காருக்கு என்ன இருக்குன்னு சொல்றோம், நம்ம கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. அப்ப ஒர்க் எனர்ஜி தியரம் பிரகாரம் work done is equal to change in kinetic energy. Already பார்த்தோம் நம்ம, work done is equal to என்னன்னு சொல்ல, நம்ம change in kinetic energy. அப்ப அது இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கு நம்மளுக்கு, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து இங்க என்ன இருக்கு, 0. இது இருக்கு இல்லையா, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி 0, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ அதாவது வந்து இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும்போது இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கு, 0வா இருக்கு. அப்ப ஒரு பொருள் என்ன ஆகுது,
ஒர்க் முழுவதும் அந்த பொருளோட கைனடிக் எனர்ஜியா மாறுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும்போது அதோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0. அதாவது அந்த ஒர்க் முழுவதும் அந்த பொருளோட கைனடிக் எனர்ஜியா மாறுது. அப்ப அடுத்த பகுதியில நம்மளுக்கு என்ன வருதுன்னா, let us find the mathematical expression for kinetic energy. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது கைனடிக் எனர்ஜியான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். For that we will first and general expression for work done by the force on an object of mass m starting not from the rest but from the initial velocity u. அப்ப இங்க initial velocity இருக்கு u இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி v இருக்கு. ஓகேவா? அப்ப பொருளோட மாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்றோம், நம்ம m அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப வேகம், அதோட ஆரம்ப வேகம் u அப்படின்னு சொல்றோம். இனிஷியல் வெலாசிட்டி 0 or u அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்றோம், நம்ம v அப்படின்னு சொல்றோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி தெரியும் s. ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம் f. இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜிக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஃபார்முலா பண்ணுவோம் அப்படி கைனடிக் எனர்ஜியான ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி as it undergo displacement s. to simplify the situation, அதாவது let us find the mathematical expression for kinetic energy. For that we will find out general expression for the work done by the force on an object of mass m தேவைப்படுது. அதே மாதிரி initial velocity u தருது. that v be the final velocity v and it undergo displacement s. To simplify the situation, let us assume that a force acting on an object is constant. ஓகே, அப்ப kinetic energy ke அப்படின்றது என்னன்னா kinetic energy. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு சொல்றோம், யூன்னு சொல்றோம். இனிஷியல் வெலாசிட்டி ஓகே, அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசை, ஆரம்பத்துல அதோட வேகம் எவ்வளவு டைரக்ஷனோட இருக்கிற வேகம் u. ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைனல் வெலாசிட்டி v அப்படின்னு சொல்றோம். இதோட ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், f ன்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது s அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்மால் s, ஃபோர்ஸ் வந்து f, ஒர்க் டன். நம்ம எப்படி ஃபார்முலா நம்ம இனிஷியல் அதாவது வந்து கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். let us assume that the force acting on an object is constant. அப்ப வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அதோட ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்னா என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போறதும் கான்ஸ்டன்ட். இன் திஸ் கேஸ் த ஆக்ஸலரேஷன் a is also a constant. ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல கம்மியா இருக்கும், போக போக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் மெதிக்கிறோம், ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, மெதுவா போறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேகமா போறோம் இல்லையா, அதுதான் முடுக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஆக்ஸலரேஷன். அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி யூஸ்ட். we can then write இது என்னன்னு சொன்னா நம்ம v square is equal to u square plus 2as. இங்க s அப்படின்னு சொல்லும்போது இந்த v square, அதாவது using this formula என்னன்னா v square is equal to u square plus 2as. இந்த v square இந்த பக்கம் கொண்டு வரோம், v square minus u square is equal to என்னன்னு சொல்ல நம்ம 2as. இந்த v square minus u square by 2a அப்படின்னு சொன்னோம்னா இங்க என்ன வரும், s. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, v ஸ்கொயர் அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை 2a. ஏன்றது இங்க என்ன வரும், ஆக்ஸலரேஷன். ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் த ஒர்க் டன் w பை த ஃபோர்ஸ். ஆல்ரெடி இப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்முலா s இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2a. இப்ப நம்மளுக்கு டெஃபினிஷன் பிரகாரம் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒர்க் டன் by the forces w is equal to f into s. அப்ப என்ன பண்றோம், இந்த s ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா நமக்கு ஏற்கனவே தெரியும் f is equal to ma. we get அப்ப என்ன வரலாம், அப்ப f is equal to என்னன்னு சொல்றோம் நம்ம ma. அதே மாதிரி f ஓட வேல்யூ w is equal to f into s. f ஓட வேல்யூ தெரியும், s ஓட வேல்யூ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. இதை கொண்டு போயிட்டு எங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் w-ல. ஸோ w is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், நம்ம f ஓட வேல்யூ ma இன்ட்டு என்ன பண்ண போறோம், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. இங்க என்ன வரும், a-வால கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ w is equal to இந்த 2 இப்படி கொண்டு வந்துரும், 1 by 2 கொண்டு வந்துரும். நெக்ஸ்ட் m மேல என்ன இருக்கு, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். அப்ப w work done w is equal to 1 by 2 m v square minus u square. From the work energy theorem, the work done by the forces acting on the object translate into energy change in the energy of an object. Thus equation 7.5 represents the change in energy of the object. So the initial velocity, that is u, initial velocity நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், u அப்படின்னு சொல்லுவோம். அப்ப u அப்படின்றது 0ல இருக்கு. The change in energy of an object equal to find. அப்ப ஸ்டார்டிங்ல
இது ஸ்டார்டிங்ல கார் வந்து மூவ் ஆகல, அப்ப அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. இனிஷியல் வெலாசிட்டியோட சிம்பிள் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம u அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டியை தான் v அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட், change in the energy of an object is equal to final kinetic energy. Therefore, using 7.5, the kinetic energy of an object of mass moving with velocity v is k is equal to 1/2 m. அப்ப initial velocity இங்க என்ன ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம 0 அப்படின்னு சொல்றோம். u is equal to 0. அப்ப substitute this value, w is equal to 1/2 m v square minus 0. அப்ப என்னவாயிடுது, w is equal to 1/2 w is equal to 1/2 m v square அப்படின்னு சொன்னா இது 0. இந்த கான்செப்ட் எல்லாம் 0 ஆயிடுது. அப்ப 1/2 m v square இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம கைனடிக் எனர்ஜி. k is equal to n/2 1/2 mv square. Initial velocity of an object u is equal to 0. The change in energy of an object is equal to, அப்ப change in energy தான் என்னன்னு சொல்றோம், நம்ம kinetic energy ன்னு சொல்றோம். Therefore, using the equation 7.5, the kinetic energy of an object mass moving with velocity v 1/2 is equal to mv square அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கைனடிக் எனர்ஜியான ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். எதுல இருந்து வருதுன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஒர்க் ஃபோர்ஸோட ஃபார்முலா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா F இஸ் ஈக்குவல் டு ma, S இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. இது ரெண்டுத்தையுமே அந்த ஒர்க் டன்ல சப்ஸ்டியூட் பண்ணனா W இஸ் ஈக்குவல் டு F இன்டு S ல சப்ஸ்டியூட் பண்ணா we can get kinetic energy. The SI unit of kinetic energy, இங்க எனர்ஜின்னு வருது இல்லையா, அப்ப அதை என்னன்னு சொல்லணும், நம்ம ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். The kinetic energyக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. அப்ப வாட் இஸ் கைனடிக் எனர்ஜினா, the energy possessed by the virtue of its motion, மூவ்மெண்ட். அதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம கைனடிக் எனர்ஜி. அதுல mன்றது மாஸ், vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, kன்றது கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜிக்கு என்ன கிடையாதுன்னா, கைனடிக் எனர்ஜிக்கு டைரக்ஷன் கிடையாது. when positive work is done on the object, its velocity increases. அப்ப பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம பார்த்தோம், நம்ம ரெண்டுமே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் ஒர்க் வந்து அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். பாசிட்டிவ் ஒர்க் நடக்கும்போது kinetic energy is also increases. If negative work is done on the object, its velocity decreases and kinetic energy also will decreases. அதாவது பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்றது என்னன்னா, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம பாசிட்டிவ் ஒர்க் டன் சொல்லுவோம். நெகட்டிவ் ஒர்க் டன்னா என்ன, ஃபோர்ஸும் ஜஸ்ட் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஒர்க் டன். அப்ப முன்னாடி பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ஒர்க் டன்ல எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ் ஒர்க் டன்ல என்ன வருது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் ஒர்க் டன் ஆன் an object, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி ஆல்சோ டிக்ரீசஸ். இஃப் நோ ஒர்க் இஸ் டன் பை த ஃபோர்ஸ் ஆஃப் an object, சப்போஸ் if W is equal to 0 னா its velocity does not change, so the kinetic energy remains constant அப்படின்னு சொல்லலாம். Example 7.4ல if the velocity of a vehicle doubles its magnitude, what will be the kinetic energy be compared to its original value? அதாவது ஒரு வெஹிக்கிளோட வெலாசிட்டி 2 மடங்காச்சுன்னா, வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் டைரக்ஷன். அது சாதாரண வந்து ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு, வெலாசிட்டி அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் டைரக்ஷன். அப்ப இந்த வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் டபுள்ஸ் இட்ஸ் மேக்னிடியூட், வாட் வில் பி த கைனடிக் எனர்ஜி பி கம்பேர்ட் டு இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. அப்ப ஒரு வெஹிக்கிளோட வெலாசிட்டி 2 மடங்காச்சுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் த மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து m, இனிஷியல் வெலாசிட்டி ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்கோம், நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப வெலாசிட்டி இங்க v கொடுத்திருக்காங்க. its initial kinetic energy 1/2 mv square. If the vehicle travels with a velocity of 2v, initial velocity வெறும் v, இது என்ன ஆச்சு, டபுள் மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், 2v மாறும்போது kinetic energy என்ன வரும், that is v ஸ்கொயருக்கு பதிலா 2v ஸ்கொயர் வரும். அப்ப 2v அப்படின்னு வரும்போது என்ன வரும், இங்க 1/2, that is already என்ன இருக்கு, 1/2 m இருக்கு. 2v ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும், 2 ஸ்கொயர் என்பது 4v ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும், 1/2 mv ஸ்கொயர், mv ஸ்கொயர் இன்டு 4. அப்ப என்ன வரும், நம்ம 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, that is 4 into 1/2 mv ஸ்கொயர். இது என்ன வரலாம், 4 into 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது அப்படியே
into mv square அப்படிலாம். So the new value of the kinetic energy will be the 4 time as is previously its value அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அதோட அதாவது வந்து இனிஷியல் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க. அதாவது புது வெலாசிட்டி எதுனா 2v கொடுத்துருக்காங்க. அப்ப k1 அப்ப k2 அப்படின்றது என்ன, k1 அப்படின்றது அக்கார்டிங் டு k1ன்றது நம்ம ஏற்கனவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், k1 is equal to 1/2 mv square. k2 அப்படின்றது என்னன்னா 1/2 m என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம 2v ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும், 4v ஸ்கொயர் வரும். அப்போ 1/2 இங்க 4 எடுத்துக்கிட்டு மறுபடியும் 1/2 mv ஸ்கொயர்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி. அப்ப 4 மடங்கு பெருசாகும். ஸோ k2 is equal to இங்க k2 is equal to என்னன்னு சொல்றோம், 4 மடங்கு k1 விட 4 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லலாம். Example 7.5, if one of their fastest deliveries an Indian cricket bowler, that is one of the fastest deliveries, an Indian cricket bowled a cricket ball with an approximate mass of 0.2 kg at a velocity of about 154.8. Calculate the kinetic energy of a ball at the time of its delivery அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒரு கிரிக்கெட் பாலோட மாஸ் வந்து 0.2 கிலோகிராம், வெலாசிட்டி வந்து 150.4 கிலோகிராம் பர் அவர். ஓகே, கிலோமீட்டர் பர் அவர். மாஸ் வந்து 0.2 கிலோகிராம், வெலாசிட்டி அப்படின்றது 154.8 கிலோமீட்டர் பர் அவர். கிலோமீட்டர் பர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு அது எவ்வளவு வருது, 154.8 கிலோமீட்டர். அப்ப அதோட கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மாஸ் ஆஃப் த கிரிக்கெட் பால் அவங்களே கொடுத்துட்டாங்க. m is equal to, அதாவது ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டியை என்னன்னு சொல்றோம், மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். 1 கிலோமீட்டர் பர் அவர். 1 கிலோமீட்டர் பர் அவர் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூஸ்வலா 1 கிலோமீட்டர் பர் அவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். இது கான்ஸ்டன்டா, தட் இஸ் 5/15 மீட்டர் பர் செகண்ட் 1 கிலோமீட்டர் பர் அவர். அப்ப இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க 154, இங்க எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 154.8 இன்ட்டு என்ன வரணும் நம்ம 5/18 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு வந்து தட் இஸ் 43 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இது 1 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது. இதுனா 154.8 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது 154.8 இன்ட்டு 5/18. இதை நம்ம இது சால்வ் பண்ணோம்னா 43 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து இங்க கொடுத்துருக்குது. மாஸ் ஆஃப் த கிரிக்கெட் பால் 0.2 kg, வெலாசிட்டி ஆஃப் த பால் வந்து 154.8 மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் 43. இதுதான் இங்கதான் இதோடது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ எடுத்து தான் இங்க எழுதிருக்காங்க 43 மீட்டர் பர் செகண்ட். 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். எதோடது ஃபர்ஸ்ட் இங்க வெலாசிட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க கொண்டு வந்து இது வெலாசிட்டி, இதை கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் ஈக்குவேஷன்ல. k is equal to 1/2 mv ஸ்கொயர். 1/2 m ஓட வேல்யூ 0.2 kg. இங்க வெலாசிட்டி ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 43 மீட்டர் பர் செகண்ட். இங்க என்ன வருது, v ஸ்கொயர்ன்றதால ஹோல் ஸ்கொயர் போடுறோம். அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ 184.9 ஜூல்ஸ். இதுதான் என்ன வருது, காரோட அதாவது பாலோடது. ஓகே, வெலாசிட்டி 43 மீட்டர் பர் செகண்ட். அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். k is equal to 1/2 mv ஸ்கொயர்ல சப்ஸ்டியூட் பண்றோம். 43 ஸ்கொயர் அப்படின்றது 18. இங்க இருக்கு இல்லையா, இந்த 43 ஸ்கொயர் அப்படின்றது தட் இஸ் 1849. ஆக்சுவலி 43 ஸ்கொயர்ன்றது 1849. இதை 0.2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணா we can get 184.9 ஜூல். கிரிக்கெட் பாலோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவு வருது, 184.9 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பேஜ்ல முக்கியமா எதை பத்தி படிச்சோம்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா k is equal to 1/2 mv ஸ்கொயர். அப்ப கைனடிக் எனர்ஜி is equal to என்னன்னு சொல்ல நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லலாம். மாஸ் அதிகரிக்கும் போது கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கும். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி is equal to என்னன்னு சொல்ல நம்ம கைனடிக் எனர்ஜி is directly proportional to velocity ஓட ஸ்கொயர். வெலாசிட்டி 2 மடங்கு ஆகும்போது கைனடிக் எனர்ஜி 4 மடங்கு ஆகும். அதே வெலாசிட்டி 3 மடங்கு ஆகும்போது கைனடிக் எனர்ஜி 9 மடங்கு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப ஒரு பொருளோட வேகம் நகர்ந்துச்சுன்னா, ஒரு பொருள் வேகமா நகர்ந்தா அதோட கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படின்றதான் இதுல சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொருள் வேகமா நகர்ந்தும் போது, ஒரு சைக்கிளை வேகமா மிதிக்கும் போது என்ன ஆகும், அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தட் இஸ் 7.6 ஏர்கிராஃப்ட். அப்ப இதுல என்னன்னா ஜெட் ஏர்கிராஃப்ட் ஆஃப் மாஸ், இங்க மாஸ் கொடுத்துட்டாங்க 1000, தட் இஸ் 50,000
50,000 kilogram lands on the deck of an aircraft carrier. To stop the aircraft within the short length of the deck of hook of aircraft tail is caught in a wire stretched across the deck. The wire exerts an approximately constant backward force of that is 3,67,500 Newton and stops the jet with 100 meter. What was the velocity of the aircraft just before the fire? That is the wire got the hook. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏர்கிராஃப்டோட மாஸ் வந்து 15,000 கிலோகிராம். அதோட ஏர்கிராஃப்ட் என்ன ஆகுது, அது தரையில இறக்குறாங்க. அந்த கரியர்ல ஏர்கிராஃப்ட் கேரியர்ல தரை இறங்குது. அதோட டெய்ல உள்ள ஒரு ஹூக்ல ஒரு ஒயர்ல என்ன ஆகுது, அது மாட்டிக்குது. அப்ப அந்த ஒயர் கிராஃப்டை நிறுத்துவதற்கு ஒயர் கிராஃப்ட் அதை நிறுத்தணும்னா அதோட ஆப்போசிட் சைட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா 3,67,500 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. அப்ப ஏர்கிராஃப்ட் என்ன ஆயிடுச்சு, 100 மீட்டருக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஆயிடுச்சு, நின்றுடுச்சு. அப்ப கொஸ்டின் என்னன்னா, ஒயர்ல ஹூக் மாட்டிக்கொள்வதற்கு முன்னாடி ஏர்கிராஃப்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெட் த ஏர்கிராஃப்ட் அப்ரோச் வித் வெலாசிட்டி, அதோட ஃபர்ஸ்ட் வந்து v அப்படின்னு சொல்றோம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஏர்கிராஃப்ட் நமக்கே தெரியும், k is equal to 1/2 mv square. இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம்னா m வந்து 1/2ன்றது மாஸ் வந்து எவ்வளவு கொடுத்தோம், 15,000 that is a kilogram. 15,000 kg into என்ன வருது, v square. அப்ப ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஏர்கிராஃப்ட் k is equal to இனிஷியல் வெலாசிட்டி நம்ம போட்டுட்டோம். இதுதான் வந்து ஏர்கிராஃப்டோட இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டினா ஆயிடுச்சு, ஏர்கிராஃப்ட் நின்றுடுச்சு. ஓகே, ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்றது ஏர்கிராஃப்ட் நின்றுடுச்சு. அதால k is equal to என்னன்னு சொல்லணும், 0. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி இதுக்கு 0. ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்ப சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்ன இருக்கு, 0வா இருக்கு. இனிஷியல் என்ன இருக்கு, 1/2 15,000 into v ஸ்கொயர் இங்க போட்டிருக்கோம் இல்லையா. இது 0, இது 0 மைனஸ் 1/2 into என்ன இருக்கு, 15,000 v ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 15,000 v ஸ்கொயர். அப்ப இங்க -1/2 இங்க 0 வரதால இங்க என்ன, -1/2. அப்ப -1/2 15,000 -1/2 இங்க என்ன இருக்கு, 15,000 v ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 15,000 v ஸ்கொயர். அப்ப ஏன் இங்க மைனஸ் அப்படி வருது, இந்த மைனஸ் சிம்பிள் ஏன் வருது அப்படின்னா ஏர்கிராஃப்டோட கைனடிக் எனர்ஜி குறைஞ்சி என்ன ஆயிடுச்சு, அது 0வா ஆயிடுச்சு. அதனால அங்க என்னன்னு சொல்றோம், -1/2 15,000 v ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம், இங்க போட்டிருக்கோம் இல்லையா, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி the work done by the wire, the displacement of the aircraft and the force of the wire applies are in opposite direction, therefore the work done by the force applied by the wire will be negative. அதால இது என்ன, அது மைனஸ். Using the work done by the wire, F into S is equal to 36,000, that is 3,67,500 Newton into minus 100 meter. இப்ப என்னன்னா that is நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் எனர்ஜி. இப்ப இங்க மேல இருக்கிறது என்னன்னா, இதுதான் சேஞ்ச் இன் எனர்ஜி. இது மேல இருக்கிறது -1/2 சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்ப இந்த ஒயர் கிராஃப்டோட மூமெண்ட்டுக்கு எதிர் திசையில என்ன இருக்குது, ஃபோர்ஸ் வருது. அதால இந்த ஒர்க் என்ன வருது, நெகட்டிவ்ல வருது. இப்ப அக்கார்டிங் டு ஃபார்முலா பிரகாரம் W is equal to F into S. F into S. F இங்க அவங்க ஃபோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ், 3,67,500 நியூட்டன். F கொடுத்தாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்களே மேல கொடுத்துருக்காங்க -100. இது இருக்கு இல்லையா, நெகட்டிவ் ஒர்க்ன்றதால -100. S is equal to -100. அப்ப இது என்ன பண்ணலாம், இப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது அப்ப W is equal to என்ன பண்ணலாம், 3,67,500 into 100 -100 வரும்போது that is என்ன பண்ணலாம், -36,750.000 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன வரும், ஒர்க் டன். இது ஒர்க் டன். இப்ப என்னன்னா ரெண்டுத்தையும் நம்ம சமமாக்கணும். இது ஒரு வேல்யூ, எது வரும், -1/2 இது ஒண்ணு, நெக்ஸ்ட் இது ஒண்ணு. ஓகேவா. இப்ப ஒர்க் அப்படின்றது இது ஒர்க், இது ஒர்க், இது ஒர்க், இது என்ன வருது, இது கைனடிக் எனர்ஜி. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, இது இனிஷியல்.
change in kinetic energy is equal to 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 that is 15,000 V square. இது work is equal to minus 36,750 அதாவது 36,750 பாயிண்ட் என்ன வருது 00 ஜூல்ஸ் அப்படின்னு வருது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சமமாக்குறோம். ஏன் சமமாக்குறோம் அப்படின்னா work is equal to change in kinetic energy. work is equal to என்ன போறோம் நம்மளுக்கு ஃபார்முலா பிரகாரம் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒர்க்கோட வேல்யூ எவ்வளவு வரும் மைனஸ் 36,000 that is 36,750. ஓகே 36,750 இங்க ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் எதுல வேணாலும் போடலாம். ஓகே 36,750.00 ஜூல் is equal to minus 1 by 2 இங்க என்ன வருது 15 that is 15,000 V square. அப்ப இதுல இருந்து நம்ம போட்டோம்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போட்டோம்னா நம்ம V ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுனா 4,900. V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4,900. V இஸ் ஈக்குவல் டுனா என்ன வரும் ரூட் ஆஃப் 4,900. ரூட் ஆஃப் 4,900 அப்ப ரூட் ஆஃப் 4,900 V யோட வேல்யூ எவ்வளவுனா that is 70 மீட்டர் per second. 70 மீட்டர் per second. இப்ப கிலோமீட்டர் per ஹவர்ல சொல்லணும். ஓகே 70 மீட்டர் per செகண்ட் அதை வந்து கிலோமீட்டர் per ஹவர்ல சொல்லணும் அப்படின்னா 70 இன்ட்டு ஏற்கனவே நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா கிலோமீட்டர் per ஹவர் 70 இன்ட்டு 18 by 1 கிலோமீட்டர் per ஹவர் is equal to 18.5. அப்ப 70 இன்ட்டு 18.5 is equal to என்ன வரும் that is 252 கிலோமீட்டர் per hour. 70 மீட்டர் per செகண்ட் இதை கிலோமீட்டர் per ஹவர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 70 இன்ட்டு 15 by 5 அப்ப எவ்வளவு 250 கிலோமீட்டர் per hour. அப்ப 70 மீட்டர் per செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 252 கிலோமீட்டர் per hour. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். என்ன இதோட ஆன்சர் ஏர்கிராஃப்ட் கேரியரை நோக்கி அதோட ஸ்பீட் எவ்வளவுனா ஓகே ஏர்கிராஃப்ட் கேரியரை நோக்கி ஏர்கிராஃப்ட் 252 கிலோமீட்டர் per hour வேகத்துல வந்துட்டு இருக்கு. 252 இதுதான் இதோட ஆன்சர். அதோட வெலாசிட்டி இதுதான். வியோட வெலாசிட்டி கேட்குறாங்க. அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அதோட வெலாசிட்டி. இங்க மேல அந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் டைரக்டா அவங்க கொடுக்கல. இதை நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்றதுல கொஞ்சம் தெரிந்து கொள்ள மாட்டேங்குதுல. டூ ஆப்ஜெக்ட்ஸ் A and B of mass m and 4 meter have the same kinetic energy. What is the ratio of the magnitude of velocity A and B? அதாவது இங்க என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் A and B அப்படின்ற ரெண்டு பொருளோட மாஸ் m-ம் 4m-ம் ரெண்டுக்கும் என்ன இருக்கு சேம் கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்ப A மற்றும் B யோட வெலாசிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சம்மு நம்ம மேல இங்க போடலாம். இதோடது இது எல்லாமே இதோட ஆன்சர் இது போட்டாச்சு. இப்ப மேல ஃபோர்த் ஒன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஏன்னு வச்சுக்கிறோம். ஏன்னு வச்சுக்கும் போது கைனடிக் எனர்ஜி ஏ ஃபர்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி ஏ 1/2 m என்னன்னு சொல்றோம் VA ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் m கிடையாது மாஸ் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு மாஸ் m பிக்கு 4m. அப்ப என்ன பண்ணலாம் கைனடிக் எனர்ஜி B இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் 1/2 4m என்ன வருது that is VB ஸ்கொயர் 4m VB ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன வரலாம் 1/2 that is m VA ஸ்கொயர் is equal to 1/2 4m VB ஸ்கொயர். இப்ப 1/2 கேன்சல் ஆயிடும். m கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு நம்மளுக்கு m நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா VA ஸ்கொயர் is equal to 4 into VB ஸ்கொயர் 4 into VB ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா VA is equal to என்னன்னு சொல்லலாம் 2VB. இதான் என்னது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். அப்ப குறைஞ்ச மாஸ் இருக்கிற ஏ வந்து அதிக வெலாசிட்டில இருக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே கைனடிக் எனர்ஜி ஒரே அளவுல இருக்கு. அப்ப அதோட ரேஷியோ என்ன இருக்கு 2:1. வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 2:1. இதான் இதோட ஆன்சர். இதோட ரேஷியோ வந்து 2:1. இது 1 இங்க 2 அப்ப 2:1. Does the kinetic energy of an object which moves with constant velocity changes with its position? Next அடுத்து question number 5 ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது
ஒரு பொருள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருந்து நகருது, அதோட பொசிஷன் மாறும்போது கைனெட்டிக் எனர்ஜி மாறுமா அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகாது, மாறாது, நோ சேஞ்ச். Does the kinetic energy of an object which moves with constant velocity change in position அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம், நோ. இது என்னது, மாறாது. kinetic energy does not change. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதோட மாஸ் மாறல, வெலாசிட்டி மாறல, அதால k is equal to என்னன்னு சொல்ல நம்ம கான்ஸ்டன்ட். k is equal to constant. அப்ப பொருளோட இடம் மாறினாலும் வெலாசிட்டி மாறல, கைனெட்டிக் வெலாசிட்டி மாறலனா கைனெட்டிக் எனர்ஜி மாறாது. இதுதான் கொஸ்டின் நம்பர் 5.